ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அம்மஹா. இந்த வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப்பில் அதிகமாக பேசக்கூடிய குட்டி குட்டி சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஓகேங்க, பாருங்களேன். இங்கே நான் ஒரே சப்ஜெக்டை வச்சு 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், அவன் வருவானா. கேட்போம் பார்த்தீங்களா, அவன் வருவானா. இந்த மாதிரி கேள்விகளை நம்ம நிறைய கேட்போம். இந்த கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னா சிம்பிள் தாங்க. பாருங்களேன், அவன் வருவானா, எதிர்காலத்தை நோக்கி தான் நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம். இந்த இடத்துல நம்ம சிம்பிளாக இங்கிலீஷில் கேள்வி கேட்குறதுக்கு வில் அப்படிங்கிற இந்த ஆக்சிலரி வெர்ப் வச்சு தான் கேள்வி கேட்கணும். ஓகேங்களா, வில் அப்படின்னா எதிர்காலத்தை நோக்கி நம்ம கேட்குறோம். வருவானா, வில் ஹீ கம். அவன் வருவானா, வில் ஹீ கம். வில் ஹீ கம், அவன் வருவானா. இப்போ அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன், அவன் வருவான். அவன் வருவான். எப்படி இதை ஆன்சர் பண்ணலாம்னா சிம்பிள் தான். பாருங்களேன், ஒன்றுமே இல்லை. அவன் வருவானா, வில் ஹீ கம். அவன் வருவான் அப்படின்னா ஹீ வில் கம். பாருங்க, ஹீ வில் கம். அவன் வருவான். அவ்வளோதான், முடிஞ்சு. நம்ம பாசிட்டிவாக ஒரு சென்டென்ஸ் சொல்லும்போது ஹீ வில் கம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுவே பாசிட்டிவாக கேள்வி கேட்கும்போது வில் ஹீ கம் அப்படின்னு கேட்டிருக்கோம். புரிஞ்சா? இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன், அவன் வரமாட்டானா. எல்லாருக்கும் ஆன்சர் தெரிஞ்சு, சூப்பர், வெரி குட். பாருங்களேன், அவன் வருவானா அப்படின்னா வில் ஹீ கம் அப்படின்னு கேட்டிருக்கோம். இங்கே அவன் வரமாட்டானா அப்படின்னா வில் நாட் ஹீ கம் அப்படின்னு கேட்கணும். இந்த வில் நாட் இதை நம்ம ஓன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஓன்ட் ஹீ கம். அவன் வரமாட்டானா. ஓன்ட் ஹீ கம், அவன் வரமாட்டானா. அதுக்கு இங்கே நெகட்டிவ் எப்படி ஆன்சர் பண்ணியிருக்கோம், அவன் வரமாட்டான். சிம்பிள் தான். இங்கே பாருங்களேன், அவன் வருவான் அப்படின்னா ஹீ வில் கம். இங்கே அவன் வரமாட்டான் அப்படின்னா இந்த வில்க்கு அப்புறம் ஒரு நாட் மட்டும் ஆட் பண்ணுங்க. ஹீ வில் நாட் கம், அவன் வரமாட்டான். இந்த வில் நாட் இதை நம்ம ஓன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? இப்போ இங்கே நல்லா கவனிங்களேன். இங்கே பாசிட்டிவாக கேள்வி கேட்கும்போது வருவானா அப்படின்னு கேட்கும்போது வில் வச்சு கேள்வி கேட்டிருக்கோம். இங்கே நம்ம நெகட்டிவாக கேள்வி கேட்கும்போது வரமாட்டானா, நெகட்டிவாக கேள்வி கேட்கும்போது வில் நாட் ஓன்ட் வச்சு நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். புரிஞ்சா? இவ்வளோதாங்க, சிம்பிளாக இருக்கா? ஓகே, இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். அவள் சமைப்பாளா. அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன், அவள் சமைப்பாள். அவள் சமைக்க மாட்டாளா. அதுக்கு நான் நெகட்டிவாக ஆன்சர் பண்ணுறேன், அவள் சமைக்க மாட்டாள். இந்த 4 சென்டென்ஸ் சிம்பிள் தான். இதை வச்சு நீங்கள் நிறைய சென்டென்ஸை நீங்களே என்ன பண்ணுங்கள், சப்ஜெக்ட் அண்ட் வேர்பை மாற்றி நிறைய சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் நீங்கள் தான் காமெண்ட்டில் மறக்காமல் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிற PDF ஃபார்மெட் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க வாங்கிக்கலாம். அதே மாதிரி 30 days கிளாஸ் நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் 30 நாள் கிளாஸ் ABCDலேருந்து உங்களுக்கு A to Z ஃபுல்லாக எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி பேசணும், எங்கே முடிக்கணும், ஸோ எல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் PDF ஃபார்மெட்டாக வச்சுருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் மொத்தம் 550 பக்கம் வரும். விருப்பம் இருக்கிறவங்க வாங்கிக்கலாங்க. இப்போ அடுத்து பாருங்களேன், இப்படி செய்யாதே, இப்படி எழுதாதே, இப்படி பேசாதே, இப்படி கத்தாதே. ஒரு விஷயத்தை செய்யாதே அப்படிங்கிறதுக்கும் அதை எம்பசைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை இப்படி செய்யாத அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் ரெண்டுமே ஒன்று தான். இப்படி செய்யாத அப்படிங்கிறத நம்ம பர்டிகுலராக இப்படி செய்யாத அப்படின்னு அழுத்தி சொல்கிறோம். ஓகேங்களா, ஓகேங்க. பாருங்களேன், இப்படி செய்யாதே இதை எப்படி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி செய்யாதே, இதில் செய்யாதே அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பேசலாம். செய்யாதே அப்படின்னா எப்படி சொல்லலாம், ஒரு செயலை ஒருத்தங்களை பார்த்து செய்யாதே அப்படின்னா டோன்ட் வச்சு பேசுங்க. ஓகேங்களா, டோன்ட் டூ. டோன்ட் டூ அப்படின்னா செய்யாதே அப்படின்னு அர்த்தம். டோன்ட் டூ அப்படின்னா செய்யாதே. எப்படி செய்யாதே, இப்படி. இப்படி அப்படிங்களா நீங்கள் எங்கெல்லாம் பேசுகிறீங்களோ லைக் திஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, டோன்ட் டூ லைக் திஸ். டோன்ட் டூ லைக் திஸ், இப்படி செய்யாதே. இப்போ அடுத்த சென்டென்ஸ் எப்படி பேசலாம். சூப்பர், வெரி குட், கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் பேச ஆரம்பிச்சிருங்க. யாருமே அமைதியாக இருக்காதீங்க. நிறைய பேர் நினைக்கிறீங்க எனக்கு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு. அப்படி கிடையாது, பேசினா தான் நம்பிக்கையே வரும். ஆன்சர் பண்ணுறீங்களா? காமெண்ட்லேயே ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிருங்க பார்க்கும். இப்படி எழுதாதே,
சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எழுதும்போது கரெக்டாக எழுத மாட்டாங்க, கொஞ்சம் மாற்றி மாற்றி எழுதுவாங்க. அம்மா அப்பாலாம் கூட இருந்துன்னு சொல்லுவாங்க, இப்படி எழுதாதப்பா இப்படி எழுது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம எழுதாதே அப்படிங்கிறத எப்படி பேசலாம்? எழுதாதே அப்படின்னா டோன்ட் ரைட். ரைட் அப்படின்னா எழுதுறது. எழுதாதே அப்படின்னா டோன்ட் ரைட். எழுதாதே எப்படி? இப்படி. இப்படி அப்படின்னா லைக் திஸ். அவ்வளோதான், சிம்பிள் தாங்க. அடுத்து பாருங்களேன், இப்படி பேசாதே. சில பேர் கொஞ்சம் கோபமாக பேசுவாங்க, சில பேர் வேகமாக பேசுவாங்க. இப்படி பேசாத, மெதுவாக பேசு. சில பேர் கத்தி கத்தி பேசுவாங்க. இப்படி பேசாத, மெதுவாக பேசு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இப்படி பேசாதே. பேசாதேன்னு அப்படி சொல்லலாம். பேசாதே அப்படின்னா டோன்ட். சூப்பர், கரெக்டாக பேசிட்டீங்க. டாக். பேசாதே எப்படி? இப்படி. லைக் திஸ். டோன்ட் டாக் லைக் திஸ். இப்படி பேசாதே. ஈஸியாக இருக்கா? அடுத்து பாருங்கள், இப்படி கத்தாதே. சில பிள்ளைங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய திராணிக்கு மேலே பயங்கரமாக கத்துவாங்க. நமக்குலாம் காதெல்லாம் அப்படி வலிக்கும். அப்பா அம்மா சொல்லாங்க பார்த்தீங்களா, இப்படி கத்தாத பாப்பா, இப்படி கத்தாத தம்பி, இப்படி கத்தாதே. எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம கத்தாதே அப்படிங்கிறத எப்படி பேசலாம்? கத்துறத நம்ம ஷவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஷவுட். அப்போ கத்தாதே அப்படின்னா சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. டோன்ட் ஷவுட். கத்தாதே எப்படி? இப்படி. லைக் திஸ். அவ்வளோதான். டோன்ட் ஷவுட் லைக் திஸ். டோன்ட் ஷவுட் லைக் திஸ். இப்படி கத்தாதே. நீங்களும் நிறைய சென்டென்ஸ் இந்த மாதிரி பேசி பழகுங்க. இப்படி போகாதே, இப்படி வராத, இப்படி செய்யாத, புரிஞ்சா, இப்படி சமைக்காத, இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸை உங்களுக்கு என்னென்ன வேர்பெல்லாம் தெரியுதோ அந்த வேர்பை வச்சு நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம எல்லாராலுமே சீக்கிரமாக நல்லா இங்கிலீஷில் பேச முடியும். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சிச்சா? ஒரு செயலை செய்யாத அப்படின்னு நீங்கள் சொல்ல வரும்போது டோன்ட் வச்சு என்ன செயலோ அந்த செயலை சொல்ல போகிறீங்க. அதுக்கப்புறம் இப்படி அப்படிங்கிறத லைக் திஸ் அப்படிங்கிறத பேச போகிறீங்க. ஓகேங்க, இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். உங்களுடைய ஆன்சரை வீடியோ பார்க்குற எல்லாருமே காமெண்ட்டில் மறக்காமல் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து பாருங்கள், எனக்காக செய். ரொம்ப சிம்பிள் தாங்க, ஈஸியாக பேசலாம். பாருங்களேன், இங்கே நம்ம இதை எப்படி பேசணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செய் அப்படிங்கிற இந்த வேர்பை பேசலாம். செய் அப்படிங்கிறத நம்ம டூ அப்படின்னு சொல்லுவோம். இந்த வீடியோ ஒன்லி ஃபார் பிகினர்ஸ், ரொம்ப பேசிக்கான சென்ஸ் வச்சு தான் சொல்லிக் கொடுக்குறேன். செய் அப்படிங்கிறத டூ அப்படின்னு சொல்லுவோம். யாருக்காக அப்படின்னா எனக்காக. யாருக்காக? காக. காக அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. காக அப்படின்னா ஃபார் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே எனக்காக அப்படின்னு சொல்லியிருக்கோம். எனக்காக செய் அப்படின்னா டூ ஃபார் மீ. ஃபார் மீ அப்படின்னா எனக்காக. டூ ஃபார் மீ, எனக்காக செய். புரிஞ்சா? டூ திஸ் ஒர்க் ஃபார் மீ, இந்த வேலையை எனக்காக செய். இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸை பேசுங்க. ஓகே, இப்போ அடுத்த சென்டென்ஸ் ஈஸியாக பேசிடலாம் பாருங்களேன். ப்ளீஸ் தயவுசெய்து உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் வருஷம் நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணும்போது இந்த வீடியோவில் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ப்ளீஸ் தயவுசெய்து லைக் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. ஓகே, பாருங்களேன், எனக்காக வா. நான் தனியாக போகிறேன்டா, எனக்காக வாடா சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லுவோம், எனக்காக வா. எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான். நம்ம என்ன செயலை செய்ய சொல்கிறோம்? வர்ற ஒரு செயலை செய்ய சொல்கிறோம். வா அப்படின்னா கம் அப்படின்னு சொல்லுவோம். கம். யாருக்காக? எனக்காக. எனக்காக அப்படின்னா ஃபார் மீ. எனக்காக வா. ஈஸியாக இருக்கா? ஓகே, அடுத்து பாருங்களேன், எனக்காக சமை. யாருக்காக? எனக்காக சமை. சமை அப்படின்னு அப்படி சொல்லலாம். சமைக்காத நம்ம குக் அப்படின்னு சொல்லுவோம். யாருக்காக? எனக்காக. ஃபார் மீ. ஈஸியாக இருக்கா? இப்போ எங்களுக்காக சமை அப்படின்னு அப்படி சொல்லலாம். எங்களுக்காக சமை. சிம்பிள் தான். குக் ஃபார் அஸ். எங்களுக்காக சமை. இப்போ அவர்களுக்காக சமை அப்படின்னா குக் ஃபார் தெம். ஈஸியாக இருக்கா? இப்போ அவனுக்காக சமை அப்படின்னா குக் ஃபார் ஹிம். இப்போ அவளுக்காக சமை அப்படின்னா குக் ஃபார் ஹெர். இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா நிறைய சென்டென்ஸ் நீங்களாவே உருவாக்கி பேசலாம்.
இப்போ இதே இடத்துல இங்கே எனக்காக வா அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ அவனுக்காக வா, அவளுக்காக வா, எங்களுக்காக வா, அவங்களுக்காக வா சொல்லுவோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் நிறைய சென்டென்ஸை நீங்கள் பேச ஆரம்பிச்சிருங்க. ஓகே, இப்போ எனக்காக பேசு. எனக்கு எப்படி பேசணும்னு தெரில, என் கூட வந்து எனக்காக பேசு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எனக்காக பேசு அப்படின்னா பேசு. டாக், யாருக்காக? டாக் ஃபார் மீ, எனக்காக பேசு. ஈஸியாக இருக்கா? புரிஞ்சா? இப்போ எனக்காக இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. பண்ணிடுறீங்களா? லைக் திஸ் வீடியோ ஃபார் மீ. லைக் திஸ் வீடியோ யாருக்காக? ஃபார் மீ. புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுறதை அப்படியே பேச ஆரம்பிச்சிருங்க. உங்கள் எல்லாராலுமே சூப்பராக இங்கிலீஷில் பேச முடியுங்க. உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? ஒரு செயலை யாருக்காக நீங்கள் செய்கிறீங்களோ அந்த செயலை பேசிட்டு யாருக்காக அப்படிங்கிறத அடுத்து பேசிடுங்க. எனக்காக செய், டூ ஃபார் மீ. எனக்காக வா, கம் ஃபார் மீ. அவனுக்காக போ, கோ ஃபார் ஹிம். எங்களுக்காக இதை செய், டூ திஸ் ஃபார் அஸ். ஈஸிங்க. இங்கிலீஷ் அப்படிங்கிறது கஷ்டமே கிடையாது. உங்களுக்கு ஒரு கான்செப்ட் புரிய ஆரம்பிச்சிச்சுன்னா அதை வச்சு என்ன பண்ணுங்கள், பேசி 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 ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களை எப்படியாவது இங்கிலீஷில் பேச வைக்கிறது என்னுடைய கடமை. உண்மையை சொல்கிறேங்க, இந்த 2026 கண்டிப்பாக இங்கிலீஷ் பேசலாம் சேனல் நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷ் பேச முடியும், பேச ஸ்டார்ட் பண்ண முடியும். என்னுடைய வேலை என்ன அப்படின்னா உங்களை பேச ஸ்டார்ட் பண்ண வைக்கிறது தான் என்னுடைய முழு வேலை. பேசுகிறது உங்கள் வேலை. பேசுகிறீங்களா? கண்டிப்பாக உங்கள் எல்லாராலுமே பேச முடியுங்க. நான் இருக்கிறேன் கடைசி வரைக்கும், எப்பயுமே உங்கள் கூட இருக்க தான் நான் நினைக்கிறேன். யாரும் சோர்ந்து போகாதீங்க. நான் எப்பயுமே உங்களுக்காக உங்கள் பக்கத்தில் உங்கள் பட்சத்தில் எப்பயுமே நிற்பேன். ஓகே, இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லணுங்க. இப்போ அடுத்து பாருங்களேன். என்னுடன் இரு, என்னுடன் வா, என்னுடன் சாப்பிடு, என்னுடன் விளையாடு. இதை நம்ம பேச்சு வழக்கில் என் கூட இரு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த அர்த்தம் தான். ஓகே, பேசலாமா? பாருங்களேன். என்னுடன் இரு. இரு இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? சிம்பிள் தான். இரு அப்படின்னா நம்ம பி அப்படின்னு சொல்லுவோம். பி அப்படின்னா இரு, என் கூட இரு. பி அப்படின்னா இரு. யாருடன்? என்னுடன். நல்லா கவனிங்க. வித் அப்படின்னா உடன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே யாருடன் அப்படின்னு சொல்லியிருக்கோம்? என்னுடன். அப்படின்னா வித் மீ அப்படின்னு பேசணும். வித் மீ அப்படின்னா என்னுடன் அப்படின்னு அர்த்தம். என்னுடன் இரு, பி வித் மீ. நிறுத்தி நிதானமாக பேசுங்க. பி வித் மீ, என்னுடன் இரு. இப்போ அடுத்து இருக்கிற சென்டென்ஸை சூப்பராக நீங்கள் பேசிடுவீங்க. பாருங்களேன். என்னுடன் வா. நான் தனியாக தான் போகிறேன், என் கூட வா. எனக்காக வா அப்படிங்கிறதுக்கும் என்னுடன் வா அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? எனக்காக வா அப்படின்னா கம் ஃபார் மீ. எனக்காக வா, கம் ஃபார் மீ. இங்கே என்னுடன் வா, என் கூட வா அப்படின்னு நம்ம கூப்பிட்றோம். எப்படி சொல்லலாம்? வா, வரதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? கம். யாருடன்? என்னுடன். கம் வித் மீ. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். கம் வித் மீ. ஈஸியாக இருக்கா? ஓகே, படுத்து பாருங்களேன். என்னுடன் சாப்பிடு, என் கூட சாப்பிடு. சிம்பிள் தான். சாப்பிடு. ஈட். யாருடன்? என்னுடன். வித் மீ. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? அடுத்து பாருங்களேன். என்னுடன் விளையாடு, என் கூட விளையாடு. விளையாடு. ப்ளே. யாருடன்? என்னுடன். வித் மீ. ப்ளே வித் மீ. ப்ளே வித் மீ. என்னுடன் விளையாடு. இப்போ எங்களுடன் விளையாடுனா அப்படி சொல்லலாம். சிம்பிள் தான். கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. சூப்பர். ப்ளே வித் அஸ். அவர்களுடன் விளையாடு அப்படின்னா ப்ளே வித் தெம். அவனுடன் விளையாடு அப்படின்னா ப்ளே வித் ஹிம்.
அவளுடன் விளையாடப்புனா ப்ளே வித் ஹர். இப்போ ராஜாவுடன் விளையாடப்புனா ப்ளே வித் ராஜா. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணலாம், நீங்களாம் நிறைய சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தம்சன்ஸ்க்கு நீங்கள் தான் என்ன பண்ணணும், கரெக்டுங்க, உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து பாருங்களேன், பேசுவதை நிறுத்து. ஒரு ஆக்ஷனை ஒருத்தங்க கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அந்த டைமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆக்ஷனை நிறுத்து, ஸ்டாப் பண்ணு, செய்யாத அப்படின்னு சொல்ல வரோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படி பேசலாம். சிம்பிள் தான். பாருங்களேன், பேசுகிறத நிறுத்து. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வளவளன்னு பேசிகிட்டே இருப்பாங்க. பேசுகிறத நிறுத்து சொல்லுவோம் பார்த்தீங்களா, எப்படி சொல்லலாம், அது சிம்பிள் தான். பாருங்களேன், நிறுத்து. நிறுத்து அப்படின்னு எப்படி சொல்லலாம், நிறுத்துறதை நம்ம ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நிறுத்துறதை நம்ம ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவோம். எதை நிறுத்த சொல்லியிருக்கோம், பேசுவதை. ஒரு செயலை அவங்க அந்த டைமில் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா பேசுவதை நிறுத்து. ஸ்டாப் டாக்கிங், பேசுகிறத நிறுத்து. அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், கத்துறதை நிறுத்து. சில பிள்ளைங்களாம் பார்த்திங்கன்னா ஓவராக கத்துவாங்க. அம்மாவோ அப்பாவோ கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு கத்துறதை நிறுத்து பாப்பா அப்படின்னு சொல்லாங்க பார்த்தீங்களா. ஓகே, இதை எப்படி சொல்லலாம், கத்துறதை நிறுத்து அப்படின்னா பாருங்களேன், ஸ்டாப் ஷவுட்டிங், கத்துறதை நிறுத்து. ஷவுட் அப்படிங்கிறது கத்துறது. ஓகேங்களா, இப்போ கத்துறதை நிறுத்து அப்படின்னா ஸ்டாப் ஷவுட்டிங். புரிஞ்சா? இப்போ அடுத்து பாருங்களேன், அழுகிறதை நிறுத்து. சில பேர்லாம் அழுதுகிட்டே இருப்பாங்க, தொடர்ந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. அழுறதை நிறுத்துப்பா சொல்லலாம் பார்த்தீங்களா, ஸ்டாப் க்ரைங், அழுகிறத நிறுத்து. நெக்ஸ்ட் ஒன், சிரிக்கிறத நிறுத்து. நானே ஒரு மாதிரி இருக்கேன், சிரிக்கிறத நிறுத்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சிரிக்கிறத நிறுத்து. ஸ்டாப் லாஃபிங், சிரிக்கிறத நிறுத்து. தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தம்சன்ஸ்க்கு நீங்கள் தான் என்ன பண்ணணும், கரெக்டுங்க, உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்களேன், யார் வந்தது, யார் எடுத்தது, யார் பேசினது, யார் சொன்னது. ஒரு செயலை யார் செஞ்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. மேலோட்டமாக யார் அந்த செயலை செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு கேள்வியை எழுப்புறோம் பார்த்தீங்களா. யார் வந்தது, யார் போனது, யார் எடுத்தது, யார் பாடினது. குரல் அழகாக இருந்துச்சு. நம்ம ரோட்டுக்கு வெளியில் இருப்போம், ஸ்டேஜில் யார் பண்ணாங்கன்னு தெரியாது, ஆனால் குரல் மட்டும் நமக்கு அழகாக கேட்டிருக்கும். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உள்ளே இருக்கவங்ககிட்ட வெளில வந்ததுக்கப்புறம் கேட்பாங்க, யார் பாடினது, ரொம்ப அழகாக பாடினாங்க. புரிஞ்சா அவங்களுக்கு? ஓகே, எப்படி கேட்கலாம், யார் வந்தது, வீட்டுக்கு யார் வந்தது, எப்படி கேட்கலாம், யார் வந்தது அப்படின்னா யார், ஹூ, வந்தது. இதை நம்ம பாஸ்ட் ஃபார்மில் இருக்கிற வேர்ப் வச்சு தான் பேசணும். வரதுக்குன்னு சொல்லுங்க, நெக்ஸ்ட்டில் கம். இப்போ இந்த இடத்துல வீட்டு என்ன இருக்கோ அதான் இங்கே பேசணும். ஹூ கேம், யார் வந்தது. நெக்ஸ்ட் ஒன், யார் எடுத்தது, என் கீயை யார் எடுத்தது, இந்த டேபிளில் வச்சதை யார் எடுத்தது கேட்போம் பார்த்தீங்களா. யார் எடுத்தது, ஹூ டுக். டேக்கோட பாஸ்ட் ஃபார்ம் தான் டுக். ஓகேங்களா, ஹூ டுக், யார் எடுத்தது. அடுத்து பாருங்களேன், யார் பேசினது, யார் பேசினது, ஹூ டாக்ட், யார் பேசினது. நெக்ஸ்ட், யார் சொன்னது, சிம்பிள் தான், ஹூ டோல்ட், யார் சொன்னது. ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்க தம்சன்ஸ்க்கும் நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். இப்போ அடுத்து பாருங்கள், யார் சமைப்பது, யார் ஓட்டுவது, யார் வாங்குவது, யார் போவது. இந்த மாதிரி நம்ம நிறைய கேள்வி கேட்போம் பார்த்தீங்களா. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே பாஸ்ட். யார் ஒரு செயலை செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். யார் போனது, யார் வந்தது, யார் செய்தது, யார் பேசினது. ஆனால் இங்கே பாருங்களேன், எதிர்காலத்தை நோக்கி ஒரு கேள்வி கேட்குறோம். யார் சமைப்பது. இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி சமைக்க போகிறோன்னு சொல்லிட்டு நமக்கு உறுதியாக தெரிஞ்சிருச்சு, அதுக்கான திங்ஸ்லாம் வாங்கி வச்சாச்சு. இப்போ யார் சமைப்பது அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. புரிஞ்சா? யார் அந்த செயலை செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம சப்ஜெக்டை வைக்காமல் நம்ம பொதுவாக தோராயமாக யார் செய்கிறாங்க அப்படின்னு கேட்குறோம். ஓகேங்களா, யார் சமைப்பது அப்படின்னா பாருங்களேன், ஹூ வில் குக். ஈஸியாக இருக்கா? ஹூ வில் குக், ஹூ வில் குக், யார் சமைப்பது. நெக்ஸ்ட் ஒன், யார் ஓட்டுவது. எப்படி கேட்கலாம், ஹூ வில் டிரைவ்
ஹூ வில் டிரைவ், யார் ஓட்டுவது. நெக்ஸ்ட் ஒன், யார் வாங்குவது. திங்ஸ்லாம் வாங்கி அந்த கடையில் வச்சுருப்பாங்க. வீட்டில் 2-3 பசங்க இருப்பாங்க. அம்மா கேட்குறாங்க யார் வாங்குவது, யார் வாங்க போகிறா கேட்பாங்க பார்த்தீங்களா. யார் வாங்குவது. ஹூ வில் பை, யார் வாங்குவது. நெக்ஸ்ட் ஒன், யார் போவது. ஒரு கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்திரிக்கை வந்திருக்கு. வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க. எல்லோரும் பிஸியாக இருக்கிறாங்க. ஆனால் யாராவது ஒரு ஆள் போய் தான் ஆகணும். யார் ஃபங்க்ஷனுக்கு போகிறா, யார் போவது. கேட்போம் பார்த்தீங்களா. எப்படி கேட்கலாம், யார் போவது. ஹூ வில் கோ, யார் போவது. ஈஸியாக இருக்கா? ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிக் எல்லா கான்செப்டும் ஈஸியாக புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் நிறைய சென்டென்ஸ் வச்சு பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீடியோ இது வரைக்கும் பார்த்து நல்லா புரிஞ்சிருக்குன்னா உங்களோட ஃபீட்பேக்கு காமெண்ட்டில் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். ஓகே, இங்கே இருக்க தம்ஸ் அண்ட் ஸ்கேன்ஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களோட ஆன்சர் மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.